பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ற கப்பலா இருந்தாலும் சரி, பிரெக்னன்சியை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ற கப்பலா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ உங்களுக்காக தான். நான் டாக்டர் மோனிஷா, மகளிர் நல மருத்துவர். பிரெக்னன்சி சான்சஸை இம்ப்ரூவ் பண்றதுல மெயினான ஃபேக்டர் பாத்தீங்க அப்படின்னா டைமிங் ஆஃப் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி. ஓவுலேஷன் டைம்ல இன்டர்கோர்ஸ் இருக்கும்போது பிரெக்னன்சி சான்சஸ் 30% வரைக்கும் அதிகம். நம்ம உடம்புல ஏற்படுற சின்ன சின்ன மாறுதல்களை வச்சு நம்மளால ஓவுலேஷனை நல்லாவே ப்ரிடிக்ட் பண்ண முடியும். நம்பர் 1, வெள்ளப்படுறது ரொம்ப கிளியர், டிரான்ஸ்லூசண்டா, ரொம்ப ஸ்ட்ரெச்சியா, எக் ஒயிட் மாதிரி இருக்கும். இது ரொம்ப முக்கியமான சைன் ஆஃப் ஓவுலேஷன். அண்ட் இந்த மாதிரி வெள்ளப்படும் போது உங்களுக்கு அடிவயிறு வலி ஏற்படலாம், ஏதாவது ஒரு பக்கத்துல, எய்தர் ரைட் சைட் ஆர் லெஃப்ட் சைட். நம்பர் 2, ஓவுலேஷன் டைம்ல உங்களோட பாடி டெம்பரேச்சர் 0.3 இருந்து 0.5 டிகிரி ஃபாரன்ஹீட் வரைக்கும் அதிகமாகும். இது எப்படி டாக்டர் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டெய்லி காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கும் போது ஒரு தெர்மோமீட்டர் வச்சு டெம்பரேச்சர் ரெக்கார்ட் பண்ணிட்டு வாங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஓவுலேஷன் ஒரு 2 to 3 டேஸ்க்கு 0.3 to 0.5 டிகிரி அதிகமா இருக்கும். நம்பர் 3, இப்போ ஓவுலேஷனை டிடெக்ட் பண்றதுக்கு நிறைய ஓவுலேஷன் ப்ரெடிக்டார் கிட்ஸ் இருக்கு. நம்ம ஹார்மோன் லெவல்ஸ் அதிகமாகறத வச்சு அது ஓவுலேஷனை ப்ரெடிக்ட். ஸோ ஓவுலேஷன் டைமை உங்களால கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா பிரெக்னன்சி சான்சஸை உங்களால இம்ப்ரூவும் பண்ண முடியும், பிரெக்னன்சியை ப்ரிவென்ட்டும் பண்ண முடியும். ஃபாலோ அட் OBGYN with Dr. Monisha for more updates.